அது ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு இனி இதுல இருந்து விடுதலை ஆவோமா, இதுல இருந்து வெளியே வர முடியுமா, தப்பி கரை சேருவோம் என்கிற நம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு அற்று போகலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த பிரச்சனையில நீங்கள் மூழ்கி போக போவது இல்லை. இந்த கப்பல் சேதத்திலே நீங்கள் மாண்டு போக போவது இல்லை. நீங்கள் எந்த நாட்டிற்கு நீங்கள் பிரயாணம் ஆரம்பித்தீர்களோ அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மகளே, நீ இந்த காரியத்திலே தப்பி பிழைப்பாய். மகனே, நீ இந்த காரியத்திலே தப்பி பிழைப்பாய். இந்த காரியத்திலே மாண்டு போவீர்கள் என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். இந்த பிரச்சனையில் நீங்க நிக்க மாட்டீங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறார்கள். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும், இதுல கரையேறுவது கடினம் என்று நிறைய பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் உங்களை அழைத்த தேவன், உங்களை முன்குறித்த தேவன், இந்த மாதத்தை உங்க கையில கொடுத்திருக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க குடும்பத்தை யார் கைவிட்டாலும் கர்த்தர் தப்பி கரை சேர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். உங்க பிள்ளைகளை கர்த்தர் தப்பி கரை சேர பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் தப்பி கரை சேர பண்ணுவார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை முடிக்கிறவரோ, நம்மை ஒழிக்கிறவரோ, நம்மளை காப்பாற்றாமல் விடுகிறவரோ அல்ல. எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் அவர் நமக்கு துணையாய் நின்று தப்பி கரை சேர பண்ணுவதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். யோசேப்பு